நாம் புதுசாக ஒரு வாசக்கால் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சேஃப்டி சீலர் முக்கியமானது. இதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம வந்து சேஃப்டி சீலர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேஃப்டி சீலர் பற்றி பார்க்க போகிறோம். சில பேர் வந்து வாசக்கால் வச்சுட்டு அது வந்து சீலரே போடாமல் அப்படியே வச்சுருவாங்க. அது வந்து ப்ராப்ளம் தான். நீங்கள் எப்போவுமே புதுசாக ஒரு வாசக்கால் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம வந்து சீலராவது அச்சு வைக்கணும், ஒரு சீலராவது அச்சு வைக்கணும். அப்படி நம்ம சீலர் அடிக்கல, பெயிண்ட் அடிக்க போடுறோம், அதாவது பாலிஷ் போடல, பெயிண்ட் அடிக்க போகிறோம் அப்படின்னா ப்ரேமர் அடிச்சுக்கணும், ஒயிட் ப்ரேமர். நம்ம பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னா, நம்ம புதுசாக வாசக்கால் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வாசக்காலுக்கு சீலர் போட்டு ஆகணும். சேஃப்டி சீலர் போட்டால் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக ஒரு வாசக்காலுக்கு சீலர் எப்படி அடிக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம வாசக்காலுக்கு வந்து இது மாதிரி பூ டிசைன்லாம் வெட்டி இருக்குது அப்படின்னா இது மாதிரி பூ டிசைன்லாம் வரும். அதில் வந்து பிசுறுங்களாம் இருக்கும், பூ ஓட்டு பிசுறுங்களாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம உளியில் வந்து சுரண்டணும். இதுமாதிரி உளியில் வச்சு நம்ம சுரண்டணும். இப்போ சுரண்டுறோம் அப்படின்னா மூளை முழுக்க அந்த பிசுறுலாம் நல்லா வந்துடும். நம்ம அப்புறம் நம்ம தேய்ச்சி சீலர் போடலாம். அதுமாதிரி பேஸ்ட் இருக்கும் அந்த மூலிகையில், இந்த மாதிரி மூலிகையில் பேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி மூலிகையில் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அதே நம்ம க்ளீனாக சுரண்டு எடுத்துடணும். இந்த சுரண்டுறோம் அப்படின்னா க்ளீனாக வந்துடும். அதுமாதிரி பேனா கோடு எல்லாம் க்ளீனாகவே இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீனாக சுரண்டு எடுத்துடணும். ஆனால் ஆச்சரியங்க மார்க்லாம் பண்ணுவாங்க. அந்த பேனா கோடெலாம் நம்ம வந்து க்ளீனாக சுரண்டு எடுக்கணும். நம்ம ஆரம்பத்திலே இது மாதிரி நம்ம தேய்ச்சி சீலர் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சிலர் வந்து அப்படியே தேய்க்காமல் போட்டுருவாங்க. அப்படி தேய்க்காமல் போட்டோம்னா மறுபடியும் டபுள் வேலை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் சீலர் ஏற்றுவோம், மறுபடியும் நம்ம சீவி தேய்ச்சி அது மாதிரி போடுற மாதிரி இருக்கும். நம்ம ஆரம்பத்திலே இது மாதிரி க்ளீனாக உளி வச்சு மூளை முண்டுகள் பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அது மாதிரி மட்டத்தெல்லாம் க்ளீனாக உளியில் சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா க்ளீனாக தேய்க்கணும். இது மாதிரி 100 ரோல் பேப்பர், 100 ரோல் பேப்பரில் நம்ம வந்து பிசுறே இல்லாத க்ளீனாக தேய்ச்சி எடுத்துடணும். அதாவது ஒரு வாசக்கால் தேய்க்கணும் அப்படின்னா ஒரு 1/2 நாளாவது ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி தேய்க்கிற வேலையாக இருக்கும். அதாவது 4 ஹவர் 5 ஹவர் ஆயிரும் ஒரு வாசக்கால் க்ளீன் பண்ணி தேய்க்கிறதுக்கு. அது மேலே வந்து சேஃப்டி சீலர் போடணும். சீலர்னால் ஒரு வாசக்காலுக்கு வந்து மினிமம் வந்து 1 லிட்டர் ஆகுது மினிமம். அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. சேஃப்டி சீலர் வந்து ஒரு மீடியமாக தான் ஏற்றணும். ஏன்னா மறுபடியும் வந்து நம்ம தேய்ச்சி போடுற மாதிரி இருக்கும். மறுபடியும் தேய்ச்சி சீலர் போட்டு பாலிஷ் அப்ளை பண்ணணும். அப்புறமா ஒரே மூட்டை நம்ம சீலர் ஏற்றிட்டோம்னா அது வந்து மொத்தமாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மீடியம் தான் சீலர் ஏற்றுறதுக்கு. அது எப்படி ஏற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த வாசக்கால் க்ளீனாக தேய்ச்சிட்டேன். அது இது மாதிரி வந்து நம்ம சீலர் அடிக்க போகிறோம். நம்ம வந்து சீலர் அடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்கூட்டியே வந்து நம்ம ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோமா அல்லது வந்து கை பாலிஷ் பண்ண போகிறோமா அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிக்கின்னு முதல்ல நம்ம வந்து முடிவு பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம ஸ்டாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து அதாவது கை சீலர் போட்டு அது மேலே வந்து பியூ பாலிஷ் அப்ளை பண்ணால் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து இப்போ ஒரு பியூராக இருக்குது அது ஒர்க்கு. வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆரம்பத்திலே சேஃப்டி சீலர் வந்து சாண்டிங் சீலர் போடுவோம். அதுக்கு பதில் பியூ சீலர் அப்ளை பண்ணிடலாம். பியூ சீலர் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மி, வேலையும் நல்லாயிருக்கும். நம்ம தேய்ச்சி போகிறப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டு கூட ஏற்றி நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நான் கை பாலிஷ் தான் போட போகிறோம் வாசக்காலுக்கு. அதனால் நம்ம சாண்டிங் சீலரே போதும். அது சாண்டிங் சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். சாண்டிங் சீலர் NC தின்னர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். கை பாலிஷ்ன்றதுனால நம்ம சாதாரண சீலரே போட்டுக்கலாம். ஸ்ப்ரே பாலிஷை நம்ம பியூ சீலர் தான் அடிக்கணும். சாண்டிங் சீலர் நம்ம சாண்டிங் சீலர் பாதி ஊற்றுறோம் அப்படின்னா NC தின்னர் பாதி மிக்ஸ் பண்ணணும். நான் சாண்டிங் சீலர் பாதி ஊற்றிட்டேன், NC தின்னரும் பாதி மிக்ஸ் பண்ணணும். நமக்கு தேவையான அளவு நம்ம கலந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பாதி மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ப்ரெஷ்ஷு போடுக்கிறேன். நான் ப்ரெஷ்ஷு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சேஃப்டி சீலர்லேருந்து நம்ம யார் வேணாலும் அடிக்கலாம். அதாவது நம்ம வந்து சீவி தேய்க்கலாம் கூட நம்ம இந்த மாதிரி சீலர் வாங்கி ஒரு 1/2 லிட்டர் அச்சு விட்டோம்னா தண்ணி அதாவது சிமெண்ட் பட்டா கரை ஆகாமல் இருக்கும். நல்லா கலக்கியாச்சு. நம்ம பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம பெருசில் தான் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பூ டிசைன்லாம் இருக்குதுன்னா பெருசில் தான் அப்ளை பண்ணோம். மூளை முடியலாம் போகாது. அதனால் இதை வரங்க எடுத்துக்கணுமா. நல்லா நம்ம வந்து கருது வச்சு நல்லா ஆற்றி விடலாம். சார் அந்த சீலர் வந்து எங்கே நிற்கக்கூடாது மத்தியாக
அது மாதிரி கட்டியாக அடிக்கக்கூடாது. கட்டி அடிக்கிறதுனா அந்த கீத்துங்களாம் இருக்குது பார்த்தீங்களா, பூ கீத்துங்களாம் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து மெட்டீரியல் வந்து நின்றுச்சுன்னா நல்லா இருக்காது. பாலிஷ் போடுறப்போ மஞ்சளாக தெரியும். அதெல்லாம் நம்ம நிற்காத அடிக்கணும். நம்ம இது மாதிரி அடிக்கிறோம் அப்படின்னாக்கா சீலர் வந்து ஒரு 4-5 முறை பிரஷ்லேயே அப்ளை பண்ணலாம். அது மாதிரி அதாவது நான் ஒன்றுக்கு ஒன்று தின்னர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து அதாவது பூ டிசைன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டென்னர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இப்படி அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், நான் இப்படி அடிக்கிறேன்னா பெருசு அங்கே கோட்டில் கீத்தில் நின்றுக்குதா அப்படின்னு நம்ம வந்து மெட்டீரியல் பார்த்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம அப்படியே தெரியாமல் வச்சுருந்தாக்கா கீத்துங்களாம் வெள்ளையாக நின்றுடும். அதுமாரி ப்ராப்ளம் வரும், நல்லா இருக்காது. அப்படி கட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா தின்னர் ஊற்றிக்கலாம். இந்த வரும் நான் அடிக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு சில சீலர் வந்து கட்டியாக வரும். கட்டியாக வர்றப்போ தின்னர் வந்து எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணணும். ஒன்றுக்கு 1.5 மடங்கு தின்னர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு ஷைனிங் இருக்கும். பாருங்கள், நான் சின்ன போகிறேன். இதுமாதிரி நம்ம வந்து ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது 4-5 முறை அப்ளை பண்ணணும். இது வந்து மழை அதாவது தண்ணிலாம் பட்டால் கூட ஒன்றே ஓரளவுக்கு கண்ட்ரோலாக மேலே நிற்கும். வந்து கட்டியாக அடிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு ஒன்று தின்னர் மிக்ஸ் பண்ணாக்கா அது கட்டியாக தான் இருக்கும். இதுமாதிரி கோடுங்களாம் வரும், பூவில் கோடுங்க இதுமாதிரி கீத்துக்கு போட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து கட்டியாக அடிக்கிறோம் அப்படின்னா அந்த பூவில் வந்து சீலர் உக்காருது அப்படின்னாக்கா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். கீத்துங்கெலாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்படியே மூடிக்கும், மொயமொயன்னு ஆயிரும். நம்ம தின்னராக மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா நல்லா நம்ம 4-5 கோட் வச்சா கூட எதுவுமே ஆகாது. அதாவது இந்த பூ மேலேயே பெருசுலேயே தின்னராக வச்சு அடிக்கிறோம், அதாவது 1க்கு 1.5 டென்னர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 முறை 6 முறை கூட அடிக்கலாம், பெருசு ஒன்றுமே ஆகாது. நம்ம இது கட்டி அடிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து அந்த கோட்லாம் மறைஞ்சி வெள்ளை வெள்ளையாக ஆயிரும், முழமுழன்னு ஆயிரும். அதெல்லாம் நான் ஒரு பூ மேலேயே தெரியாது, ஒரு மாதிரியாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பூ டிசைன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தின்னராக தான் மிக்ஸ் பண்ணணும். தின்னராக மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். மட்டத்தெல்லாம் பரவாயில்ல, ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக இருக்கும். ப்ரஷ்ஷில் ஒரு 4-5 முறை அடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம துணியில் அப்ளை பண்ணலாம். மட்டத்துக்கெலாம் துணியில் போட்டு பூ மேலேயும் கொஞ்சம் துணியில் அப்ளை பண்ணோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது நம்ம போடுறோம் அப்படின்னா சிமெண்ட்டு அந்த தண்ணிலாம் ஊற்றுவோம். அதாவது வாஸ்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். இந்த சிமெண்ட்டு தண்ணி மழை தண்ணிலாம் பட்டால் ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் மேலே சேஃப்டியாக மரத்தில் ஓராமல் இருக்கும். நம்ம இது போடாமல் வச்சோம் அப்படின்னா நம்ம இது வேங்க மரம் தண்ணி சிமெண்ட்லாம் பட்டால் கருப்பாக ஆயிரும், கரை ஆயிரும். அதனால் இதெல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் கரை ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து ஸ்ப்ரே பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பியூ பாலிஷ் ஆரம்பத்திலே போட்டோம்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து கை பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டிங் சீலரே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுமாதிரி வந்து நம்ம சோத்துவாரம் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து உட்பிரமர் அடிக்கணும். எது பாலிஷ் போடுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம சீலர் போட்டு வாஸ்கால் வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வாஸ்கால்லாம் சீலர் போட்டோம், மேலே வந்து ஒரு மைக்கா பேர் ஓட்டின மாதிரி இருக்கும். தண்ணிலாம் பட்டா கூட ஓராது, நல்லா சேஃப்டியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சேஃப்டி சீலர் போடுறோம் அப்படின்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.